ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவங்க பேர் தீபிகா, அம்சம் அழகாக பண்ணுறோம். அடுத்து நம்ம ரிக்கிக்கு இப்போ முக்கியமான கேரக்டர் என்ன பண்ண போகிறோம். ரிக்கிக்கு அக்கா, ரிக்கிக்கு அக்கா அக்கா சொல்கிறதா ரிக்கி கேட்பார் படம் ஃபுல்லாக அக்கா சொல்லி. ஆனால் அக்கா சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க, ரிக்கி கேட்க மாட்டாங்க. ஸோ பூஜா ஃபியா ப்ளீஸ். ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சகிஷ்ணா நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த பாட்டு பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக சாங்ஸ் பாருங்க. சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த மியூசிக் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியர். அப்புறம் இந்த சாங்கை வந்து சும்மா கம்போஸ் பண்ணி ஆர்டிஸ்டாக நடிச்சா மட்டும் பத்தாது, கேமராமேன் வச்சு ஷூட் பண்ண மட்டும் பத்தாது, இதை கோரியோகிராஃப் பண்ணோம். ஸோ கரெக்டான ஹூக் ஸ்டெப்லாம் வச்சு ஒரு 2 days 3 days தான் நல்லா எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு கரெக்டான ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரகு மாஸ்டர், ரகுதாமா மாஸ்டர் ஸ்டேஜ். ப்ளீஸ் கம் மாஸ்டர். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இது வந்து ஒரு டிவி பிரபலம், திரை பிரபலம். வாங்க மாஸ்டர், வெல்கம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிற அந்த சிங்கில் மாஸ்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு, கோயில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷூட் பண்ணி எடுத்து முடிச்சா கூட பத்தாதுல்ல, ஸ்டேஜில் வச்சுன்னா பத்தாது, ஷூட் பண்ண பத்தாது. அதை வந்து ப்ராப்பராக அழகாக எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எடிட்டர் வந்து படத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரமேஷ் சார் ஆன் ஸ்டேஜ், எடிட்டர். கைதட்டுங்க கைஸ். ஹாய் லோகேஷ் ப்ரோ, ஹாய். ஹாய் சொல்லி அவங்க சொல்லி இல்லை, ஏன்னா ஒவ்வொரு சீன் இருக்கும்ல, ஒரு சீன் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு ஒரு பதட்டம் இருக்கும்ல. கன்ஃபார்மாக தூக்கிட்டு வர்றாரு. எனக்கு அவர் மேலே அவங்க பார்த்து ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் எல்லாருக்குமே தனியாக போய் நிக்கி ஆள் கொடுத்துருக்கு நிக்கி. அது எல்லாம் வந்துட்டு சட்டப்பா ஸ்டூடெண்ட்ஸோட பவர். அப்படிதான். ஓகே, ஒரு படத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, பின்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பின்னாடி இந்த படத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கிறது நவமா சார். ப்ளீஸ் கமெண்ட். நாட் ஒன்லி ஆன் டான்ஸ், இந்த ஃபீல் டோட்டலாகவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாஸ்டர் வாங்க மாஸ்டர். இது இல்லாமல் எங்களுக்கு ஒரு கேரக்டராகவும் இன்னும் ஒரு மீடியேட்டர் கேரக்டர் ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சு வந்தோம். பழைய ஷோ சார் வீட்டில் டேலண்ட் வேணும் சர்க்கிள் தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சினி உலகத்தில் சிக்கந்த சார் இருந்தார். அவங்க வெளியே க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்கே சினி உலகத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. ஸோ அவரும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிக்கந்த சார் தூங்கிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? பப்ஸ் ஆர்டர் பண்ணி சிக்கன் சார் ஒரு நல்ல காப்பினா ஸோ ஹாப்பி. இந்த ஈவெண்ட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சினி உலகம் மூலமாக. ஸோ இதுதான் எங்களுடைய டீம். நான் வந்து இங்கே வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே வந்து லான்ச் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ எங்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக டேரக்டர் கதீர் சார் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இஸ் கோயிங் டு லான்ச் தி சாங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அப்புறம் வந்து பேச்சுலர் டேரக்டர் சதீஷ் சார் வந்திருக்காங்க. பேச்சுலர் மூவி பார்த்தீங்களா? யாரு அது பாட்டு நல்லா பாடுவீங்க, நான் பாடின அடிப்பேன். அதான் சரி, ஓகே. கேர்ள்ஸ் யாரெல்லாம் நல்லா பாடுவீங்க? சொல்லாது, என் பேர் சொல்லாதுன்றீங்களா? சரி, ஓகே. யாருமா? ஸோ சார் இப்போ நம்ம இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு காரணமான ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், அவர் இல்லைன்னா நம்ம இங்கே கிடையவே கிடையாது. ஸோ எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேஷ் செல்வராஜ் சார் இஸ் ஃப்ரம் குக்கிங் எஜுகேஷனிஸ்ட். எங்களை வந்து எங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் பண்ணி. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் மகேஷ் செல்வராஜ் சார், ப்ரொடியூசர் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கம். இல்லை சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து பார்க்குறவங்க வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனால் ஏன்னா நானும் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரே விஷயம் தான் சொல்லுவோம். ஆக்சுவலி இவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான்
யங்ஸ்டர்ஸ் தாண்டி நியூ ஃபேஸஸாக வந்துட்டு போகலாம். யாரெல்லாம் இப்போ எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வர மாட்டோமா, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆர்க்கான ஒரு ஃபிலிம் பண்ண மாட்டோமான்னு இருக்கும்ல. அந்த மாதிரி இவர் வந்துட்டு வேற எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே போக வேணாம், கதையை நம்பலாம், ப்ளஸ் வந்துட்டு நியூ ஃபேஸஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மனுஷர் வந்து யோசிச்சதுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஏன்னா பிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு கூட போகலாம், பிக் ஆர்டிஸ்ட்டு பிக்சர் இதில் வந்துட்டு கூட போகலாம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்ட் இருந்திருக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. இப்போ பெரிய பெரிய படங்கள் எல்லாம் நிறைய பேரை நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு சீனில் தான் மாமா மின்னல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் வந்து ஓகே. ஏன்னா அடுத்த படங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வந்துடும் நீங்கள் கட்டமாக வந்துடும். நாங்கள் இருக்கோம்ல, அதுலேயும் செகண்ட் இயர் தான் கன்ஃபார்ம். சரியா? இப்போ வரைக்கும் இப்போ வந்து சார் படம் பண்ணாரு, நம்ம படம் பண்ணோம், அதெல்லாம் ஓகே. இதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோங்க. ஆமாம், பர்மிஷன் வாங்கணும், இங்கே இவ்வளோ பட்ஜெட் தான் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்கூடாது அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸிக்யூட் தேவை. உங்களுக்கு புரியுது. லைட்டா பேலன்ஸ் இது அதை வந்து பயங்கரமா டான் 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 வந்துட்டு பார்த்துட்டு எங்க எல்லாருக்குமே வந்து பணத்தையும் சரி, அன்பையும் சரி, சாப்பாடையும் சரி அள்ளி கொடுத்த எங்களோட நாகராஜனை வாங்கினா. ஸோ ஈஸ் அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நாகராஜ் சார். ஏன்னா எங்களோட பாப்பா எல்லாத்தையும் பக்காவாக சொல்ல டேட் முடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளீஸ் நீங்கள் அதான் உண்மையாக சொல்றேன். வித்தின் 4 to 5 months தான் எல்லாருமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு வருஷம் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இந்த ஃபீல்டில் வந்து எப்படி 3 வருஷம் ஆகிடும்ப்பா இந்த இதில் சினிமா ஆக்டிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி ஒரு வருஷம் ஆகிடும் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். உண்மையாக சொல்ல போனால் 4 to 5 months வந்துட்டு இந்த படம் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் தானே. அவங்க தானே எல்லாரும் சொல்லுங்க, நான் மட்டும் பேசுகிறேன், பயமாக இருக்குல்ல. ஸோ நான் டைரக்டர் இஸ் ரைட்டர், எங்களோட கோ ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் பண்பு செல்வன் சார். ப்ளீஸ் நம்ம ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ எங்களுடைய கோ ரைட்டர் அவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் அவர் ப்ரொஃபஸர் இருக்காரு. ஸோ வாத்தியார் பார்த்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு வாத்தியார் பார்த்து இருக்காரு. இது இல்லாமல் எங்கள் டைரக்ஷன் டீம் மிஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் அபீஷ் கிரீஷ் கம்யூனிட்டி. ஓகே, எங்களோட பிசி எங்களோட மொத்த டீமையும் முன்னாடி இன்ட்ரோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதான் ஒரு சிறு வார்த்தைகள் மட்டும் இவங்க எல்லாருமே இவங்க சைடில் இருந்து பேசிட்டாங்க. ரொம்ப ஸோ நான் நினைக்கிறேன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நம்ம ப்ரொடியூசர் தான். சார் பேச நல்லா இருக்குங்க சார். ஆமாம், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள். சரி சார், வணக்கம். ஸோ இவங்களாம் சொன்ன மாதிரி when I started the project I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நமக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாய் வி ஆர் ஆல் ஹியர். அதில் இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ணா சையர் மியூசிக் டைரக்டர். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நான் சொல்லணும். he did a fabulous job. And நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் பார்ப்பீங்க. and we have 6 songs. யோலோவோட யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் ரீசன் என்னன்னு டான்ஸ் மாஸ்டர் செக் கேட்குதா? அதில் ஆனால் இந்த லாஸ்ட் அந்த ஆடியோ செக் பண்ணுங்க. கேட்குதா? எப்போ கேட்குதா? ஓகே. அடுத்தது எங்கள் மாஸ்டர் சூப்பர். இந்த பாட்டு ஆடியோ அண்ட் வீடியோ ஓகேண்ணே? ஆடியோ இல்லையாண்ணே? கொஞ்சம் பார்த்து போயிடுவானே ப்ளீஸ். இப்போ கேட்குதா? ஓகே. ரகு மாஸ்டர் இருக்காரு. இது சாங் பார்ப்பீங்க ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிவன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்கு. ஒன்றுனா வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் த மூவிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலியும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுக்கு சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்டிமெண்ட்,
அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹேவ் டு வித் த ஹார்ட், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க அதில். And I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again, and also organizers the event varavachadukku, and also media people, everyone, thank you very much. Thanks. தேங்க்யூ சார். ஸோ இந்த சாங்கோட மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங் கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்கும்போது அந்த ஆல்பம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தி சாங் ப்ளீஸ். இன்னும் சாரி இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்ட் எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். My name is Sagishna Xavier. இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் கிரியேட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் ரிட்டர்ன் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் Manish Savaraj sir for this huge opportunity. Like more established music composers வந்து பண்ணிடலாம். And 6 songs ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறது இட்ஸ் a huge responsibility, but they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University வந்து யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. So நானும் SRM Universityல நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ ஆகி தான் இப்போ மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். So I'm so excited and looking forward to the album. சகிஷ்ணா சேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள் தான் சாப்பிடுங்க. இஸ் டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து நேஷனல் வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகுமார் சார், ப்ளீஸ் கொஞ்சம் சாங் பற்றி சொல்லுங்கள் சார். சார் 2 மைக் வச்சுருக்கீங்களா? 2 மைக் ஆமாம் சார். எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2. ஆமாம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லைங்க, இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? இது 2 மினிட்ஸ் சார். எல்லாரும் பேசுறீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். அந்த எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் அஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் எ ஈஸி இஷ்யூ. இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாரும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலிமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் கலா கிருத்திக் டேக் ஆஃபர்ஸ் 2 ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயவா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து இன்னொரு பவர் இருக்கேடாது. நான் வந்து சுவிட்சர்லாந்து ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனியில் நான் ஒரு இதுவாக ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடியே ஒருத்தர் இருப்பாங்க சொன்னால, என் பின்னாடி இப்போ அவங்க தான் நிற்கிறாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அது இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா, என்னை முழுசாக நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்டையுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசாக நம்மளை 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் 4 பேருமே முழுசாக நம்ம ஒரு நாளைக்கு
உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டாக இவர் தான் வெளியே எடுத்து வந்து காட்ட போகிறாரு ஸ்க்ரீனில். நான் ஆட போகிறதில்ல. எங்களோட மைண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சுருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய ஹீரோட கொஞ்சம் தலைங்க இல்லை உண்மையிலே சொல்கிறேன். எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்னா இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலங்க. நான் ஒரு நேரம் ஷூட்டிங் போயிட்டோம், அதனால் நிறைய மீட் பண்ணல. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி சரி, எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு முன்னாடி நிற்பான் மாஸ்டர். என்ன பண்ணுறேன்? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி இப்போ ஓகே மாஸ்டர். சரி, அது ஒரு இருக்குல்ல, இருக்கலாம், தப்பு இல்லை. சரி, அது தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தெரியலனாலும் முன்னாடி வந்து நிற்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். ஆக்சுவலா இவரை நான் கூப்பிட்டாருங்க. அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்பறம் ஐயா இது நான் சொல்லி ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்பறம் வந்துட்டு ஒரு புக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுறேன்னு அவன் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்லை அது ஏன் தெரியுமாங்க ஷூலாம் இல்லை. இவங்க நிறையலாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்து இவர் அப்படி என்ன பண்ணுவாரு, இங்கே ஷூலாம் போட்டால் அவர் என்ன பண்ணுவாருன்னு இப்படிலாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இல்லை, ஷூ இல்லை, உண்மையாவே கார்ல எடுத்து வந்தாரு. அப்புறம் கீழே கார்ல போயிட்டு அப்புறம் என்னது இது என் கூட வந்து ஒரு 4 பேர் ஆனாங்க. அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆசைன்னா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும் ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இது பண்ணி ப்ளீஸ் சாங் அவரு கேமராமேன் வேணான்றாரு, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லு ப்ரோ வேணாவா சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடையுமே என்னை வந்து ட்ரெஸ் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்ஸஸ் டீமு, அவங்க எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியடில் வந்து நாங்கள் ஆடி அதே இடத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸில் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாத சொல்லுங்க. ஆக்சுவலாக மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாகவசி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கிறதுக்கு. ஏன்னா டைப் ஆஃப் ஃபெஸ்ட் வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சானா ஃபைனல்ஸில் வந்து தோற்றோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்க. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டியாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க. ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பார்ட் ஆக்டருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணுவோம்.
அன்னைக்கு வந்து லிட்டரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஒரு டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுட்டேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்ட். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோகாவுக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம். அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா வந்து 4 பேர் சொல்லுங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் பிகெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆர்கே சார், தேங்க்யூ. இப்போ எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா, நீங்கள் வந்து இந்த படத்தில் மலையாளத்தில் பேசுகிறீங்களா தமிழாக பேசுகிறா? தமிழா? சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் a மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஒன்லி ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜர்னலிசம் கிராஜுவேஷன். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. இல்லை சாங் முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சாங் பார்க்க போகிறோம். எல்லாரும் சைடில் வந்துடலாம். இப்போ நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட்டை பற்றி ஒரு ஏவி பார்த்துட்டு அவங்களை இன்வைட் பண்ணலாம். சாங் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. நாங்கள் ஏன் இவ்வளோ தைரியமாக முன்னாடி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சாங் உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் லைட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே கனவோடு ஒரு பையனுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அந்த அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் போது மற்ற விஷயங்களை வந்து குவாலிட்டியாக செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் நீ சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் நல்லா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமை மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரிஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸாக இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன்டு இண்டஸ்ட்ரியும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுன்னு சொன்னாலும் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடிச்ச நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமாக சொல்லுவாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேப்பர் பார்த்தீங்களா அந்த மியூசிக் அதில் வந்து தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க, அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்லை அப்படின்னா. இல்லை, ஆக்சுவலாக வந்து நிக்கி பிரதர் வந்து இதில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருக்காரு ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அது அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். டப்பிங்கில் எனக்கு மிஸ்ஸிங் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக ஒர்க்காக இருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதான் நீங்கள் சொன்னது தான் நிற்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய படமாக இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஆகாஷ் பிரதர், இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சினிமா தான் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ இந்த படம் மூலியமா எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றதான் என்னோட ஆசை. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் க்ரோ ஹையர். அண்ட்
I definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஆனர் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச். கதீர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார், ராம் சார் கூட இருந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சிங்கிள் டு கெட் ரிலீஸ். மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகரா அது பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஆடிருக்கேன் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடிருக்கேன்னா நீங்கள் தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ படத்தாலும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜனை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதுவுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்டடாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. நம்ம இந்த பாய் பாய்ன்ற மாதிரி திவாகர், எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான் என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனா மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். இவர் கூட 2 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ. சரி, இப்போ என்னோட நண்பர் திவா பேசுவோம். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். My name is Nidhi. சென்னையில் தான் பிறந்தது வளர்ந்தோம். இருந்தாலும் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் bear with me. I'm just very grateful. This is my first film. அதோட செகண்ட் இயராக டெபியூ பண்ணுறது இட்ஸ் a big deal. Thank you sir. Thank you Ram sir. Thank you Stephen for calling me for the audition. Thank you Akash for being an amazing co-star. Thank you sir for the opportunity to our producers sir of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க வந்திருக்காங்க. So without them, I wouldn't be standing on the stage for their sacrifice, time, and support. Wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். நம்ம யூனிவர்சிட்டி பட டைமில் இருக்கிறோம். இங்கே நாங்களாம் வரலேருந்து டக்குனு கிளம்பி வந்துட்டோம். மகேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகேலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் செந்தில், சிவா, ப்ளீஸ் சார் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தோட மகேஷ் சார் கம்பெனிலேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. கமிங் ஃப்ரம் யூகே சாங் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். A big thanks to our PR team, Shiva sir and Ratish and 10 Music Jitesh sir. और इलाना ये होते possible करेगा. Thank you 10 Music for the opportunity. And once again, Department of Media Science வந்து எங்களுக்கு ஒரு opportunity கொடுத்து இந்த ஸ்பேஸ் கொடுத்து big thanks. இங்கே தான் ஆரம்பிச்சோம். ஸோ மீடியாவில் வந்து இன்றைக்கு இங்கே வந்து பெரிய ஒரு லான்ச் பண்ணுறோம். சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. மேம் ப்ளீஸ் கம். மேம் ப்ளீஸ் சார் அவங்க சார் எல்லாரும் And yeah, Satish அண்ணாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. And ராம் ப்ரோ, மேம் ஒரே செகண்ட் மேம். அண்ட் அங்கே இருக்கிற கேமரா டீம் எல்லாருக்குமே, மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அங்கிருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆதரவு இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்கள் இல்லவே இல்லை. ஸோ மீடியா, கேமரா டீம் அண்ணா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் கோடி. Thank you so much. Your team, we wish them